மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த நாளைக்குரிய தேவ மன்னாவாக ஏசாயா 54 அதிகாரம் 13 வசனம். உன் பிள்ளைகள் எல்லோரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஆமாம், எனக்கு அன்பான தேவச்சனமே, பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவர்கள் 128 சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் ஒலிவுமர கண்டுகளைப் போல் இருப்பார்கள். அந்த பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், அவர்கள் சமாதானம் பெரிதாய் இருக்கும் என்று வார்த்தை சொல்லுகிறது. பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் காணப்படுவதற்கும், உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பதற்கும் நாம் அதற்கு ஒரு துணையாய் காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நாம் கற்றறிந்து கொண்ட கற்பனைகளை, வார்த்தைகளை, வேதத்தின் கருத்துக்களை பிள்ளைகளுக்கு நாம் கருத்தாய் போதித்து, அவர்கள் நடக்கிற போதும், உட்கார்ந்திருக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்தே நீ கருத்தாய் போதிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லாமலும் நீங்கள் வளரும்படி திருவசனமாகிய ஞான பாலின் மேலே வாஞ்சையாய் இருங்கள் என்று சொல்லுகிற வார்த்தைப்படியாக எனக்கு அன்பானவர்களே, பிள்ளைகளை நாம் தான் உருவாக்க வேண்டும், நல்வழியில் நடத்த வேண்டும். தேவனுடைய வார்த்தையை பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளுடைய இருதயத்திலே பதிய வைக்க வேண்டும். சிறு பிராயம் முதற்கொண்டே பிள்ளைகள் மனப்பாடமாக வேத வார்த்தைகளை இருதயத்திலே பதிய வைப்பதற்கு நாம் ஒரு துணையாக இருக்க வேண்டும். வேண்டாத, தகாத சம்பாஷணைகளை அவர்களிடத்திலே பேசி அவருடைய சிந்தையை வேறு பக்கமாக உலக பிரகாரமான காரியங்களிலே திசை திருப்பிவிடாதபடி அவருடைய வளர்ச்சியிலே நாம் அதிகப்படியான சிந்தையை காண்பிக்க வேண்டியது நம்முடைய கடமையாய் இருக்கிறபடியினாலே அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவர்களாய் காணப்படுவோம். அவர்கள் நிச்சயம் கர்த்தரால் போதிக்கப்பட்டு சமாதானத்தில் பெருகுகிறவர்களாய் இருப்பார்கள் என்கிறதிலே கொஞ்சமும் சந்தேகம். ஆமென்.